நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையின் 95% வெற்றிகள் நீங்கள் விழித்திருக்கும் போது எடுக்கும் முடிவுகளை பொறுத்தது அல்ல. மாறாக நீங்கள் உறங்கச் செல்லும் அந்த கடைசி 4 நிமிடங்கள் எடுக்கும் முடிவுகளை பொறுத்தது என்று சொன்னால் நம்புவீங்களா? ஒவ்வொரு இரவும் நீங்கள் தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையில் ஒரு மாயாஜால நிலையில் இருக்கிறீர்கள். நவீன நரம்பியல் விஞ்ஞானம் இதை ஹிப்னகாஜிக் நிலை, ஹிப்னகாஜிக் ஸ்டேட் என்று அழைக்கிறது. அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்முடைய ஆழமான நம்பிக்கைகளை மாற்றி நாம் விரும்பும் வாழ்க்கையை அடைய முடியுமா? இந்த கேள்விகளுக்கான பதிலை தான் நாம் இன்று ஆராயப் போகிறோம். நம்மில் பலரும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் இல்லாமல் தேங்கி நிற்பது போல உணர்கிறோம். நான் ஏன் இன்னும் முன்னேறவில்லை? எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏன் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை? போன்ற கேள்விகள் நம்மில் பலருக்கும் எழுவதுண்டு. ஒவ்வொரு நாளும் புதிய உறுதியுடன் தொடங்குகிறோம். ஆனால் நாள் முடிவில் மீண்டும் பழைய நிலைக்கே திரும்பி விடுகிறோம். இது ஏன் நடக்கிறது? இதற்கான பொதுவான விளக்கம் நம்முடைய விழிப்புணர்வு மனத்திற்கும் ஆழ் மனத்திற்கும் உள்ள வேறுபாட்டில்தான் இருக்கிறது. நம்முடைய 95% செயல்கள், பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகள் ஆழ்மனதால் இயக்கப்படுவதாக ஒரு கருத்து பரவலாக உள்ளது. இதை ஒரு அறிவியல் ரீதியான சதவிகிதமாக கூற முடியாவிட்டாலும், ஒரு பனிப்பாறையின் பெரும்பகுதி நீருக்கு அடியில் இருப்பது போல நம்முடைய செயல்பாடுகளின் பெரும்பகுதி ஆழ்மனதின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்பது ஒரு பயனுள்ள உருவகம். சிறு வயதிலிருந்தே நாம் பார்த்த, கேட்ட, அனுபவித்த விஷயங்கள் அனைத்தும் இந்த ஆழ்மனதில் ஒரு பெரிய தரவுத்தளத்தில் டேட்டாபேஸ் சேமிக்கப்படுகின்றன. பணம் சம்பாதிப்பது மிகவும் கடினம், அல்லது நான் அவ்வளவு திறமையானவன் இல்லை என்பது போன்ற எதிர்மறையான நம்பிக்கைகள் நமக்கே தெரியாமல் அங்கு ஆழமாக பதிந்திருக்கலாம். விழிப்புணர்வுடன் நான் வெற்றி பெறுவேன் என்று நாம் கூறும்போது ஆழ்மனதில் இருக்கும் பழைய நம்பிக்கைகள் அதை தடுக்க முயற்சி செய்யலாம். இதனால்தான் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி நம்மை பின்னுக்கு இழுப்பதைப் போல நாம் சில சமயங்களில் உணர்கிறோம். இந்த கோட்பாட்டின்படி ஆழ்மனதில் இருக்கும் இந்த புரோகிராமிங்கை மாற்றாமல் உண்மையான மாற்றம் சாத்தியமில்லை. இங்குதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வருகிறது. நம் ஆழ்மனதின் கதவுகளை திறந்து பழைய புரோகிராம்களை மாற்றி புதியவற்றை பதிய வைக்க ஒரு குறிப்பிட்ட நேரம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதுதான் நீங்கள் விழிப்பிலிருந்து உறக்க நிலைக்கு செல்லும் அந்த சில நிமிடங்கள். விஞ்ஞானிகள் இந்த நிலையை ஹிப்னகாஜிக் நிலை என்று அழைக்கிறார்கள். இது விழிப்புக்கும் உறக்கத்திற்கும் இடைப்பட்ட ஒரு நிலை. இந்த நேரத்தில் நமது மூளை அலைகள் விழிப்புணர்வோடு தொடர்புடைய பீட்டா நிலையிலிருந்து தளர்வு மற்றும் தியானத்துடன் தொடர்புடைய ஆல்பா மற்றும் தீட்டா நிலைகளுக்கு மாறுகின்றன. தீட்டா அலைகள் 4 முதல் 8 ஹெர்ட்ஸ் வரை வெளிப்படும் போது தர்க்க ரீதியான சிந்தனையை கட்டுப்படுத்தும் மூளையின் முன்பகுதி ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அதன் செயல்பாட்டை குறைக்க தொடங்குகிறது. இதை எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், உங்கள் ஆழ்மனதின் வாயிற்காப்போன் சற்று ஓய்வெடுக்கும் நேரம் இது. இந்த கோட்பாட்டின்படி அந்த நேரத்தில் நாம் கொடுக்கும் கட்டளைகளும் யோசனைகளும் எந்தவித தர்க்க ரீதியான தடையுமின்றி நேரடியாக ஆழ்மனதில் பதிய வாய்ப்புள்ளது. இந்த நேரத்தில் மனம் அதிக கிரகணத்தன்மையுடன் இருப்பதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. பண்டைய கலாச்சாரங்களில் உறங்கும் முன் தியானம் செய்வதும் பிரார்த்தனை செய்வதும் ஒரு முக்கிய பழக்கமாக இருந்துள்ளது. இப்போது நவீன நரம்பியல் விஞ்ஞானமும் இந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை ஆராய்ந்து வருகிறது. இந்த மாயாஜால நேரத்தை, குறிப்பாக ஒரு 4 நிமிட செயல்முறையை எப்படி பயன்படுத்துவது என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். 4 நிமிட மறுபுரோகிராமிங் நுட்பம். இந்த நுட்பத்தை எப்படி பயன்படுத்துவது என்று படிப்படியாக பார்க்கலாம். படி 1. உங்களை தயார்படுத்துங்கள். தினமும் இரவு தூங்கச் செல்வதற்கு முன் படுக்கையில் அமைதியாக அமருங்கள். உங்கள் கவனத்தை சிதறடிக்கும் அலைபேசி போன்றவற்றை அணைத்து விடுங்கள். அடுத்த சில நிமிடங்கள் உங்களுக்கும் உங்கள் மனதிற்கும் இடையேயான நேரம். படி 2. 4, 7, 8 சுவாச நுட்பம். அடுத்து ஒரு சக்தி வாய்ந்த சுவாச பயிற்சியை செய்ய போகிறோம். இது டாக்டர் ஆண்ட்ரூ வெயில் என்பவரால் பிரபலப்படுத்தப்பட்ட 4, 7, 8 சுவாச நுட்பமாகும். இந்த பயிற்சி உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைத்து உடலை ஆழமான தளர்வு நிலைக்கு கொண்டு செல்ல உதவும். முதலில் உங்கள் நாக்கின் நுனியை மேல் முன் பற்களின் பின்னால் மெதுவாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் மூக்கின் வழியாக 4 வினாடிகள் மூச்சை உள்ளிழுங்கள். அடுத்து 7 வினாடிகள் மூச்சை பிடித்துக் கொள்ளுங்கள்.
இறுதியாக உங்கள் வாய் வழியாக ஷ் என்ற சத்தத்துடன் 8 வினாடிகள் மூச்சை மெதுவாக வெளியேற்றுங்கள். இதை 3 முறை செய்யுங்கள். இந்த பயிற்சி உங்கள் உடலையும் மனதையும் தளர்வடைய செய்து ஆல்ஃபா மற்றும் தீட்டா மூளை அலைநிலைகளை அடைய உதவும். படி 3, மறுபிரோகிராமிங். உங்கள் புதிய யதார்த்தத்தை உருவாக்குங்கள். இப்போது அந்த 4 நிமிட செயல்பாடு தொடங்குகிறது. இந்த தளர்வான திறந்த மனநிலையில் நீங்கள் 2 முறைகளில் ஒன்றை பயன்படுத்தலாம். முறை 1, நேர்மறை உறுதிமொழிகள், பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை ஏற்கனவே அடைந்து விட்டதைப் போல நிகழ்காலத்தில் சில வாக்கியங்களை கூறுங்கள். உதாரணத்திற்கு, நான் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருக்கிறேன். பணம் என்னிடம் எளிதாக வருகிறது. நான் முழுமையான ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன். இந்த வாக்கியங்களை வெறும் வார்த்தைகளாக கூறாமல் அந்த உணர்வை மனதில் கொண்டு வருவது முக்கியம். fMRI ஆய்வுகளின்படி நேர்மறையான உறுதிமொழிகள் மூளையின் சுய மதிப்பீடு மற்றும் வெகுமதி தொடர்பான பகுதிகளை செயல்படுத்துகின்றன. முறை 2, காட்சிப்படுத்துதல், விஷுவலைசேஷன். வார்த்தைகளை விட படங்கள் ஆழ்மனதிற்கு சக்தி வாய்ந்தவை என்று கூறப்படுகிறது. உங்கள் இலக்குகள் நிறைவேறிய ஒரு காட்சியை மனதில் ஓட்டி பாருங்கள். நீங்கள் ஒரு புதிய வீடு வாங்க விரும்பினால் அந்த வீட்டில் வாழ்வதாக கற்பனை செய்யுங்கள். அதன் நிறம், அறைகள், ஜன்னல் வழியே வரும் ஒளி, உங்கள் குடும்பத்தினரின் மகிழ்ச்சி என அனைத்தையும் தெளிவாக காட்சிப்படுத்துங்கள். இந்த செயல்முறை உங்கள் மூளை அதை ஒரு உண்மையான அனுபவமாக பதிவு செய்ய உதவும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த உறுதிமொழிகளையோ அல்லது காட்சிப்படுத்துதலையோ சுமார் 4 நிமிடங்கள் செய்யுங்கள். அதன் பிறகு வேறு எதையும் சிந்திக்காமல் அந்த நேர்மறையான உணர்வுடன் உறங்கிவிடுங்கள். அறிவியல் மற்றும் சான்றுகள். இந்த கட்டத்தில் இதன் பின்னணியில் உள்ள அறிவியலை பார்ப்பது முக்கியம். இதன் மையத்தில் இருப்பது நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ற கருத்து. அதாவது நம் மூளை அனுபவங்களுக்கு ஏற்ப தன்னைத்தானே மாற்றி அமைத்துக் கொள்ளும் திறன் கொண்டது. நீங்கள் ஒரு புதிய பழக்கத்தை அல்லது எண்ணத்தை மீண்டும் மீண்டும் செய்யும்போது மூளையில் புதிய நரம்பியல் பாதைகள், நியூரல் பாத்வேஸ் உருவாகின்றன. நீங்கள் உறங்கும் போது உங்கள் மூளை தகவல்களை பகுப்பாய்வு செய்து நினைவுகளை ஒழுங்கமைக்கிறது. உறங்குவதற்கு முன் நீங்கள் கொடுக்கும் இந்த நேர்மறையான உள்ளீடுகளை ஆழ்மனம் இரவு முழுவதும் செயலாக்கக்கூடும் என்ற ஒரு கோட்பாடு உள்ளது. இருப்பினும் இது இன்னும் முழுமையாக நிரூபிக்கப்படாத ஆய்வு நிலையில் உள்ள ஒரு பகுதி. இதை விளக்க ஒரு கற்பனையான உதாரணத்தை பார்க்கலாம். மேடையில் பேசும் பயம் கொண்ட ஒருவர் தினமும் இரவு உறங்கும் முன் தான் நம்பிக்கையுடன் பேசுவதாக காட்சிப்படுத்துகிறார். மக்களின் கைத்தட்டலை கேட்கிறார். ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யும்போது காரண மூளை புதிய நரம்பியல் பாதைகளை உருவாக்க தொடங்குகிறது. சில வாரங்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது ஆச்சரியப்படும் விதமாக பயம் குறைந்திருப்பதை உணரலாம். காட்சிப்படுத்தல் விளையாட்டு உளவியலில் செயல்திறனை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் ஒரு நுட்பமாகும். தொடர்ச்சிதான் வெற்றி. ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நுட்பத்தை ஒரு நாள் கைதுவிடும் என்று எதிர்பார்ப்பது யதார்த்தமாக இருக்காது. பல வருடங்களாக பதிந்திருக்கும் பழைய நம்பிக்கைகளை மாற்ற தொடர்ச்சியான பயிற்சி அவசியம். இதை ஒரு 21 நாட்கள் அல்லது ஒரு மாதம் தொடர்ந்து செய்து பாருங்கள். ஆரம்பத்தில் எந்த மாற்றமும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து செய்யும் போது உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் தன்னம்பிக்கையில் மெல்ல மெல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கவனிக்கக்கூடும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இறுதியாக நாம் பார்த்த இந்த விஷயங்களை தொகுத்துக்கொள்வோம். நம் வாழ்க்கையை மாற்றும் திறவுகோல் நமக்குள்ளேயே இருக்கிறது என்ற கருத்தை இது முன்வைக்கிறது. ஒவ்வொரு இரவும் உறக்கத்திற்கு செல்லும் அந்த சில நிமிடங்கள் ஹிப்னகாஜிக் நிலை என அழைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தளர்வான மூளை அலைகளால் நம் மனம் அதிக கப்ரத்தன்மையுடன் இருக்கலாம். இந்த நேரத்தை பயன்படுத்தி நேர்மறை உறுதிமொழிகள் மற்றும் காட்சிப்படுத்துதல் போன்ற நுட்பங்கள் மூலம் நியூரோபிளாஸ்டிசிட்டி கொள்கையின் அடிப்படையில் புதிய பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் உருவாக்க முடியும் என்று கூறப்படுகிறது. இது ஒரே இரவில் நடக்கும் அதிசயம் அல்ல, மாறாக தொடர்ச்சியான பயிற்சியின் விளைவாகும். நான் இங்கே உங்களுக்கு என்ன நம்ப வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த தகவல்கள் அனைத்தையும் உங்கள் முன் வைத்து அதை நீங்களே ஆராய்ந்து பார்க்க ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறேன். உங்கள் ஆழ்மனதின் சக்தியை பயன்படுத்தி நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்க முடியுமா என்பதை நீங்களே சோதித்து பாருங்கள்.